கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரத்தின் மத்திய நாளின் மாலை பொழுதில் ஆண்டவருடைய தொழுதுகளை வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நித்தியத்திற்கான வழி என்கிற அந்த தலைப்பின் கீழாக நம்ம ஒவ்வொரு காரியங்களும் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் ஒரு விசேஷித்த காரியத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஜெபத்தோடு கூட நாம் இந்த நாளுக்கு பாடத்திற்கு நாம் கடந்து போக இருக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, மீண்டும் ஒரு நாளை எங்கள் வாழ்நாளிலே தந்து இந்த வாரத்தின் மத்திய நாளில் உம்மை போற்றி துதித்து சத்திய வசங்களை தியானிக்கும்படியாக கத்த கிருபை செய்கிற ஸ்தோத்திரம். நடத்துகிற அருமையான போதகரை கத்தாவே எல்டர் ஸ்டீபன் ஜேக்கர் ஸ்டீபன் அவர்களை கர்த்தனை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற கத்தாவே, மகன் மூலமாக அநேக சத்தியங்களை நீர் எங்களுக்கு கொண்டு வருகிறீர். அவைகள் நாங்கள் கேட்டு ஆண்டவரே எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் வெள்ளடையும் அதை பயன்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த வேலையை ஒரு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற அநேக பிள்ளைகள் இன்னும் வராமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே உள்ளங்களிலே கர்த்தர் இடர்படும் இந்த நாளிலே வந்து சத்தியங்களை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமத்திற்கு மகிமையா நாங்கள் இப்பொழுது பாடுகிற பாடலையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தொனித்திடுதே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கர்த்தரே வேலையை நாம் அறியோம், கர்த்தரே சித்தமை செய்திடுவோம். கர்த்தரே வேலையை நாம் அறியோம், கர்த்தரே சித்தமை செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவே. எக்கால சத்தம் வானில் தொனித்திடுதே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், வெண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், வெண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவா. எக்கால சத்தம் வானில் தொனித்திடுதே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். நம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நம்ம இதுல சைனி அக்கா நம்மோடு இருக்கிறாங்க. சிஸ்டர், நீங்க ஜெபம் பண்ணும். ஜெபிப்போம். வானாதிவானங்களில் வாசம் செய்ய நடிங்கள் நல்ல தேவனே, நாதாடிங்கள் சிறு கூட்டமாயிட்டு உம்முடைய வச்சனம் படிக்கிறதுக்கு தன்னாய் சமயத்துக்காயிட்டு கொடா கொடி நான் ஏற்பிக்கணும். இச்சமயனாதான் அடிங்கள் கேட்குனாய் வச்சனங்கள் அடிங்களுடைய அடிக்கு தேவையான வார்த்தைகளை அവിടുന്ന് മകൻ മൂലമായി അടിയങ്ങൾക്ക് തരികയും അടിയങ്ങളുടെ செயலில் അത് കൊണ്ടുവരുവാൻ തക്കണ ഉദവി ചെയ്യുകയും ചെയ്യുമാറാണമേ. ആ മകന് വേണ്ടുന്ന ജ്ഞാനത്തെ കൊടുത്ത് അവിടുത്തെ പരിസ്ഥാവിയാണവരാൽ അടിയങ്ങളോട് പേശുമാറാകണമെന്ന്
അടിയങ്കായി ക്രിസ്തുവിൻ നാമത്തിനാലെ കേൾക്കുന്നു. കൃപയുടെ കേട്ട് ഉത്തരമരുളും പരിശുദ്ധ പിതാവേ, ആമേൻ. ஆமென். இந்த நேரத்துல நம் அருமையான நம்முடைய மூப்பர் ஜேக்கப் ஸ்டீபன் அவங்க நம்மோடு இருக்கிறாங்க. அவங்க இந்த நாளில இந்த நேரத்தை எடுத்து ஆண்டுடைய வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வாங்க. அனைத்து உங்களுடைய நேரம் நீங்க பார்த்து. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிரதான கிருபையினாலே இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் இந்த பிரதான கிருபைக்காக தேவனை நான் சோஸ்தரிக்கிறேன். கேக்குதா? நம்ம ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் நித்தியத்திற்கான வழி என்கிற தலைப்பின் கீழே ஆண்டவருடைய மகத்துவங்களை அறிந்து வருகிறோம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று வேத வாக்கியம் சொல்கிறது. அதனால இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. ஏனென்று சொன்னால் தேவன் நம்மை அவருடைய சாயலில சிருஷ்டித்திருக்கிறார். அந்த சாயலைத்தான் நாம் திரும்பி என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, பெற வேண்டியிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தன்மையை குறித்து படித்து வருகிறோம். விசுவாச பிள்ளைகள் மனதில் அது தங்கியிருக்கும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இது மறந்து போகிற ஒரு உபதேசம் அல்ல. இந்த வாழ்க்கையில் அதை நான் அறிந்து அதே போல மாறி இன்னொரு உலகத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம் இல்லையா, அந்த உலகத்துக்குள்ள எடுத்துட்டு போகிற ஒரு அறிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒண்ணுதான். இத இந்த ஜூம்ல கேட்டுட்டு அடுத்த ஜூமுக்கு போகும்போது மறந்து போகிற ஒரு உபதேசம் அல்ல. மெய் தேவனாகிய உம்மையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவது என்பது இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களை மாத்திரம் ஆதாயப்படுத்துவதற்கல்ல, இந்த பூமியில இருந்து கொண்டு பரலோகத்துக்கு ஏதுவான கிரியைகளை வெளிப்படுத்துவதற்காக மாத்திரமல்ல. அந்த அறிவு புதிய வானம் எனக்கு இன்னைக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு, இன்னைக்கு கரண்ட் போயிரும் அப்படின்ட்டு. அதனால நான் டார்ச் லைட் தூக்கி கையில வச்சுக்கிட்டேன். ஓரளவுக்கு ஐ கேன் மேனேஜ். ஏன்னா எங்க வீட்டுல யூபிஎஸ் இல்லை, அதனால சரி. ஸ்கிரீன் தெரியுது இல்ல, என் சத்தம் கேக்குது இல்ல, தட்ஸ் எனஃப். சரிங்களா? இந்த அறிவு என்பது இந்த உலகத்தில் மாத்திரம் வைத்துக் கொள்வதற்கானது அல்ல. இது இன்னொரு உலகத்திற்கும் எடுத்து சொல்கிறது. புதிய வானம் புதிய பூமியிலையும் போய் இந்த அறிவை நாம் தொடர்ந்து என்ன செய்ய போறோம், வளர்க்க போகிறோம். அந்த புதிய வானம் புதிய பூமிக்குள்ள பரலோகத்துக்குள்ள நாம் போகிறதுக்கு இந்த வேதாகமத்துல தேவன் தம்மை குறித்து வெளிப்படுத்தி வைத்திருக்கிற அந்த மேன்மையான உண்மைகளை நாம் சரியாக அறிந்து அவரை போல பிரதிபலிக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், தேவன் என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு தத்துவம் இந்த பூமியில இருக்கிறது. அது கிறிஸ்துவ சமுதாயத்துக்குள்ள மூடி இருக்கிறது. அந்த தேவனை மனதில் வைத்துக் கொண்டு இந்த வேதாகமத்தின் தேவனை பார்க்கிறதுக்கு பிரயாசப்படக்கூடாது. இந்த வேதாகமத்தின் தேவன் எப்படி வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறாரோ அப்படியே அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதை மறந்துடாதீங்க. உங்க மனதில் ஆழமாய் அதை பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிற தேவனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒரு காரியத்தை அவரை குறித்து நாம் படிக்க போகிறோம். மாறாதவரின் மாற்றங்கள். பொதுவா உலகத்துல தேவன் என்பவர் மாறாதவர் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. உண்மைதான், நம்முடைய தேவனும் மாறாதவர் தான். வேதம் நம்முடைய தேவனை குறித்து சொல்லும் பொழுது மல்கியாவினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வாக்கியத்திலே, நான் கர்த்தர் நான் மாறாதவர், நான் கர்த்தர் நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோப்பின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாவது இல்லை.
வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லும் பொழுது, உலகத்தான் வைத்திருக்கிற, உலகத்தில் இருக்கிற தேவனை குறித்த ஒரு அடிப்படை தன்மை, அவர் மாறாதவர். நம்முடைய தேவனும் மாறாதவர் தான். யாக்கோப்பு 1:17 வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையிலும் நிழலும் இல்லை. வேதாகமத்தின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அவரிடத்துல மாற்றம் என்பதற்கு இடமே இல்லை. சங்கீதம் 102:27 நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். தேவன் எப்பொழுதும் மாறாதவராகவே இருக்கிறார். மிக தெளிவான வசனங்கள், மிக நேர்த்தியான வசனங்கள். ஆண்டவர் மாறாதவர். எபிரேயர் 13:8 வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சொல்லப்படும் பொழுது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். மிக தெளிவான ஒரு உபதேசம், மிக அழகாக சொல்லப்படுகிறது. அவர் மாறாதவர். தெய்வத்துவம் எப்படிப்பட்டவர் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிற ஒரு உண்மை, அவர் மாறாதவர். ஆனா நம்ம ஒரு தலைப்பை வைத்திருக்கிறோம், மாறாதவரின் மாற்றங்கள் என்று சொல்லி. அவர் மாறாதவர் என்கிற அந்த உபதேசம் என் மனதிலே எவ்வளவு ஆழமாய் பதிந்திருக்கிறதோ, அதே போல அவர் சில மாற்றங்களுக்காக கடந்து போகிறது எங்கள் வேதத்தில் பார்க்கும்போது, எனக்கு என்னுடைய பிள்ளைகளே, அந்த தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனதும், அந்த தேவனுடைய தன்மையை அறிந்து அதே போல செயல்படுகிற ஒரு உணர்வும் நம்மிடத்தில் நினைச்சு வேண்டும், உண்டாக வேண்டும். 1 யோவான் 4:8 வாசிக்கும் பொழுது, அவர் எப்படிப்பட்டதிலே மாறாதவராய் இருக்கிறார் என்று சொன்னால், வேதம் சொல்லும் பொழுது, அவரை குறித்து வெளிப்படுத்தும் பொழுது, மாறாத கர்த்தரை வெளிப்படுத்தும் பொழுது, எந்த மாற்றத்திற்கு இடம் கொடுக்காத கர்த்தரை வெளிப்படுத்தும் பொழுது, அவர் அன்பாகவே இருக்கிறார். ஆண்டவர் எதில் மாறாதவர் என்று சொன்னால், அவருடைய குணத்திலே அவர் மாறுகிறவர் அல்ல. அவர் ஆதி முதல் அன்பை வெளிப்படுத்துகிற கர்த்தராகவே இருக்கிறார். நம்ம கூட படிச்சிருந்தோம், தெய்வத்துவம் அவரால் சிருஷ்டிக்கிறவர்களுக்கு அன்பு என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக அவர்களுக்குள் மாற்றங்களை உண்டாக்கி கொண்டதை பார்த்தோம். பிதா என்றும் குமாரன் என்றும் பரிசுத்தாவி என்றும் மாற்றங்களை உண்டாக்கி கொண்டதை பார்த்தோம். மாறாத கர்த்தர், ஆனால் மாற்றங்களை ஏற்படுத்துகிறார். ஏன் என்று கேட்கும் பொழுது, அவர் தம்முடைய சாயலாகிய அன்பை, தம்முடைய தன்மையாக அன்பை அவர் வெளிப்படுத்துவதற்காகவும் அதை நிலைநாட்டுவதற்காகவும் சில மாற்றங்களுக்காக கடந்து வருவதை நீங்கள் பார்க்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் மாறாதவர் தான். அவருடைய அன்பு மாறாதது தான், ஒரு நாளும் மாறாது. ஆனா அவருடைய அந்த அன்பை சிருஷ்டிகளுக்கு வெளிப்படுத்தும் பொழுது, அவரால் உண்டாக்குறவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது, சில மாற்றங்களை அவர் செய்கிறதை நாம் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. நம்ம ஏற்கனவே ஒண்ணு படிச்சிருக்கிறோம், மறந்துடக்கூடாது. பிதா குமாரன் பரிசுத்தமானவர், அவர் அன்பாகவே இருக்கிறார். எப்போ இருந்து அன்பாக இருக்கிறார், ஆதியிலிருந்தே அன்பாக இருக்கிறார். குமார் அவரால் சிருஷ்டிக்கப்படுகிறவர்களுக்கு அன்பை கற்றுக் கொடுப்பதற்காக குமாரன் என்கிற ஸ்தானத்தை எடுத்து தேவனுக்கு கீழ்ப்படுகிறவராகவும், பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஸ்தானத்தை எடுத்து குமாரனுக்கு ஒத்தாசை செய்கிறவராகவும் தெய்வத்துவம் தங்களை மாற்றி அமைத்ததை நாம் பார்த்தோம். ஐயோ மாறி இருக்கிறாங்க, இவர்கள் தெய்வன் அல்ல என்று சொல்ல முடியாது. அவர்கள் எதிலே மாறாதவர் என்று சொன்னால், அவருடைய குணத்தில், அவருடைய தன்மையில அவர்கள் மாறாதவர்கள். எந்த மாற்றத்துக்குள்ளாவும் கடந்து போக மாட்டாங்க. அவங்க அன்பை வெளிப்படுத்துகிறது தான் நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். 1 யோவான் 2 யோவான் 1:6 வாசிக்கும் பொழுது, நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. தெய்வத்துவத்தினுடைய ஒரு மாறாத தன்மை என்ன அப்படின்னு சொன்னா அன்பு. அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக அவர்கள் சில மாற்றங்களுக்காக கடந்து செல்கிறார்கள். அப்படி போல இன்னொன்றையும் வேதம் சொல்லுகிறது, அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்பு. என் தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற அந்த பிரமாணம் ஒரு அன்பின் பிரமாணம். தேவன் எப்படி அன்பு உள்ளவரோ அதே போல அந்த பிரமாணமும் அன்புள்ளதா இருக்கிறது. ஆகையினால தான் அதை கை கொள்ளும் போது அன்பு வெளிப்படுகிறது. எல்லாம் புரிஞ்சுக்கணும், தேவன் மாறாதவர்,
அவர் ஆதி முதல் அன்புள்ளவராய் இருக்கிறார். அவருடைய பிரமாணம் அன்பாய் இருக்கிறது. அப்பா, மாறாத கர்த்தர் என்று சொல்லும் பொழுது அவர் தம்முடைய தன்மையில் எப்பொழுதும் மாறுவதில் விட்டு கொடுக்கவே மாட்டார். அவர் எப்பொழுதும் அன்பை நிலைநாட்டுவதில் உறுதியாய் இருப்பார். அவர் எப்பொழுதும் அவருடைய பிரமாணத்தை, அவருடைய நீதியை நிலைநாட்டுவதில் உறுதியாய் இருப்பார். அதுல அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். அந்த நீதியை அவர் விட்டு கொடுக்க விரும்பாததுனால தான் இந்த பூமியை ரட்சிப்பதற்காக கிறிஸ்து ஜீவனை கொடுக்க வேண்டியது வந்துடுச்சு. அது ஒரு சரித்திரம். நம்ம பிற்பாடு கிறிஸ்துவனுடைய அன்பை படிக்கும் பொழுது விளங்கிக் கொள்ளலாம். இப்ப நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, மாறாத கர்த்தர் என்று சொன்ன உடனே அவர் ஏதோ எதிலையும் மாறிட மாட்டார் என்று அல்ல. அவர் மாறுகிறவர். ஏன் மாறுவார் என்று சொன்னால், அவருடைய தன்மையை சிற்சிகளுக்கு வெளிப்படுத்துவதற்காக, அவருடைய பிரமாணத்தை சிற்சி மத்தியிலே நிரூபித்து காட்டுவதற்காக, நிலைநாட்டுவதற்காக அவர் தமக்குள்ளாக சில மாற்றங்களை நிகழ்த்தி செல்கிறதை நம்ம பார்க்க முடியும். இப்படி அவர் சில மாற்றங்களை செய்கிறார். ஏற்கனவே ஒரு மாற்றத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். அவர் மாற்றங்களை செய்யும் பொழுது ஏதாவது அவருடைய தன்மையிலே அல்லது ஏதாவது அவருடைய குணத்திலே தொய்வு, அவருடைய நீதியிலே தொய்வு உண்டாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா உண்டாகாது. எந்த நிலையிலும் உண்டாகாது. ரோமருடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னார், சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன, அவருடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? நல்ல கேள்வி. சிலர் விசுவாசியாம போயிடுறாங்கப்பா. அவருடைய விசுவாசம், இந்த விசுவாசியாமல் போனவருடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமா? அதுக்கு பதில் பவுல் சொல்றார் பாருங்க, அப்படி ஆக்க மாட்டாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பூமியில தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படியாய் தேவனாலே அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் அவரை பகைத்து, அவரை விரோதித்து, அவ்விசுவாசத்தை வெளிப்படுத்தி அவருடைய அன்புக்கு எதிராக நடக்க தீர்மானித்து போனால் தேவனுடைய உண்மை அவமாகுமா அப்படின்னு கேட்டா அவமாகாது. ஏன் அவமாகாது? நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியவரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்லுவோமாக. இந்த வசனத்தை எடுத்து மிக தவறான ஒரு வியாக்கியானம் சபையில அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா அது சபையினுடைய உபதேசம் அல்ல. சபைக்குள்ள சுயாதீன ஊழியம் என்று சொல்லி என்ன மாதிரி இப்படி பிரசங்கங்கள் பண்ணுகிற பிள்ளைகள் மிக தவறான ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. என்ன விளக்கம் நீ தெரிஞ்சுக்கணும். என்ன விளக்கம் அப்படின்னா, தேவன் நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது வெற்றியடவும் இப்படி ஆயிற்று. ஆண்டவர் வெற்றி அடைய வேண்டும். அதனுடைய எதிர்வரம் என்ன? எப்பொழுதோ தோல்வி அடைந்திருக்கிறார். That is the interpretation. பல 100 பேர் உட்கார்ந்து கேட்டோம். அது தவறுன்னு ஒருத்தருடைய மனதுல பட்டுச்சா பட்டாலும் அமைதியாலாம் போக முடியாது. சரிங்களா? சரியா நம்ம விளங்கிக்கணும். தேவன் எப்பொழுதும் அன்புள்ளவராய், அவர் என்ன மாற்றத்துக்கு உன்னாலும் போனாலும் அவருடைய நீதி எப்பொழுதும் வெற்றி பெறுகிறதாக இருக்கும். என்ன காரியத்தை அவர் செய்தாலும் சரி, அவருக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய கூட்டம் எழும்பினாலும் சரி, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க, அவருடையது எப்பொழுதும் வெற்றியாகத்தான் இருக்குங்க. சொல்ல பாருங்க, நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது, எப்ப விசாரிக்கணும்னா நம்ம விழுந்து போன தூதர்களை விசாரிப்போம் என்று சொல்கிறது. 1000 வருஷம் வந்து விசாரிப்போம். அப்போ ஒரு பெரிய கூட்டம் விசுவாசத்துக்குள்ள இருக்கும். யாரெல்லாம் பரலோகத்து வருவாங்கன்னு எதிர்பார்த்தாலும் அவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரை என்ன அப்படின்னு கேட்டாங்க, புஸ்தகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது நம்ம சொல்லுவோம், நீர் நீதிபரர் என்று சொல்லி. பரலோகத்துல தூதனாகிய லூசிபர் எவ்வளவு பெரிய கலகத்தை செஞ்சாலும் மாறாத கர்த்தருடைய அன்பு ஒரு நாளும் மாறாது. மாறாத நீதிபருடைய அன்பு ஒரு நாளும் மாறாது. அவர் எப்பொழுதும் வெற்றி உள்ளவர். இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். ஐயோ, ஆண்டவர் இப்படி செய்றாரு, அப்படி செய்றாரு, இது என்ன கொரோனாவுல இப்படி போட்டு பாடப்படுத்துறாரு, நியாயமா? எத்தனை பிள்ளைகள் தாயின் தகப்பனை இழந்து நிற்கிறது. தேவன் ஒருத்தர் இருந்தா
இது இதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது நியாயமா? அவர் நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது you will come to know, நீங்கள் அறிவீர்கள் அவர் நீதிபரர் என்று சொல்லி, அவர் அன்புள்ள கர்த்தர் என்று சொல்லி, அவருடைய நீதி எப்பொழுது வெற்றிப்படும். சரிங்களா? அவர் என்ன செய்தாலும் நல்ல மனசுல வச்சுக்கணும், மாறாத கர்த்தர் என்ன கிரியைகளை வெளிப்படுத்தினாலும், எப்படிப்பட்ட செயல்களுக்காக தம்மை வழிநடத்தி சென்றாலும், எப்படிப்பட்ட மாற்றத்துக்குள்ளாக அவர் கடந்து சென்றாலும், எனக்கு அருமையினுடைய பிள்ளைகளே, அவர் எப்பொழுதும் வெற்றி பெறுகிறவர். ஏனென்று சொன்னார், அவர் ஆதி முதல் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய நீதியை அவர் எந்த நிலையிலும் சமரசப்படுத்துவதில்லை, அது எந்த நிலையிலும் நீதி கேடாவதில்லை. அவருடைய செயல், அவருடைய சிந்தனை, அவருடைய ஒவ்வொரு காரியமும் அதை உறுதிப்படுத்துவதாகவே இருக்கும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்றார் பாருங்க, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. மாறாத கர்த்தர், அன்பான கர்த்தர், இரக்கத்தின் ஒரு ரூபமாய் இருக்கிற ஒரு கர்த்தர், அவருடைய சாயல் அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது, அவருடைய செயல் நீதியின் வெளிப்பாடாக இருக்கிறது. இந்த பூமியில அவர் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்தும் பொழுது, தம்முடைய செயல்களை நிலைநாட்டும் பொழுது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, சிலரை சிட்சிக்கிறாரா, அந்த சிட்சியிலையும் அன்பு இருக்கிறதா. அப்போ என்ன ஒரு காரியம் நமக்கு விளங்குறது என்று சொன்னால், மாறாத கருத்து ஒரு சில மாற்றங்களுக்காக கடந்து செல்லும் பொழுது அவர் அன்பை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்பது நமக்கு என்ன செய்கிறது, விளங்குகிறது. இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 78:31 பாருங்க, தேவ கோபம் அவர்கள் எழும்பி, மாறாத கர்த்தர், ஆதி முதல் அன்பாய் இருக்கிற கர்த்தர், தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களை தொழுது கொடுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிட்டு. என்ன செயல்? ஐயோ, மாறாத கருத்து, அன்பான கருத்து, கோபப்பட்டு கொடுத்தவர்கள் வெற்றி போட்டாரா? அவர் நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது அவர் நீதிபரர் என்று அறிவீர். ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளணும். அவர் மாறாத கர்த்தர் இப்படிப்பட்ட மாற்றங்களுக்காக கடந்து வரும் பொழுது, இப்படிப்பட்ட மாற்றங்களை இந்த பூமியிலே அவர் காட்டுவதை பார்க்கும் பொழுது, அதற்கு பின்னால ஒரே ஒரு காரியம் தான் இருக்கும், மனம் திரும்ப வேண்டும் என்று சிட்சிக்கிறார். மனம் திரும்ப வேண்டும் என்று சிட்சிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய சமூகத்திலே ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்தில் செயல்படுகிறார். அவர் கோபப்பட்டாலும் அன்பு உள்ளது. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன், உபாகமம் 6:15, உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் மாறாதவர் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை பார்த்த உடனே இது ஏதோ அப்படிதான் போயிட முடியாது. என் தேவன் ஏன் எரிச்சல் உள்ள கர்த்தராயிருக்கிறார்? அவர்களுக்குள் மாற்றம் உண்டாகிறது, அவருடைய தன்மையில் மாற்றம் உண்டாகிறது. அவர் அன்பு என்று சொல்லுகிற கர்த்தரிடத்துல கோபம் உண்டாகிறது, அன்பு என்று சொல்லுகிற கர்த்தரிடத்துல எரிச்சல் உண்டாகிறது. அதற்கு பின்னணியை போய் படிக்கும் பொழுது, அவருடைய நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது எல்லாம் நாவும் சொல்லும், என் தேவன் நீதிபரர், என் தேவன் அன்பு உள்ளவர் என்று சொல். ஏன் என்று சொன்னார், அவர் கோபப்பட்டாலும் சரி, எரிச்சல் பட்டாலும் சரி, அவர் சிட்சித்தாலும் சரி, அதற்கு பின்னால் இந்த பூமியில் இருக்கிற ஒரே ஒரு காரணம், இங்க யாரையோ ஒருவரை ரட்சிப்பதற்கு பிரயாசப்படுகிறார். எனக்கு என்னுடைய பிள்ளைகளே, மாறாத கர்த்தர், அன்பே அவருடைய ரூபமாயிருக்கிறது, தன்மையாயிருக்கிறது, சாயலாயிருக்கிறது. அவருடைய சிருஷ்டிகளுக்காக, அவராலே உண்டாக்கப்பட்டவர்களுக்காக, அவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக என் தேவன் அநேக மாற்றங்களுக்காக கடந்து செல்வதை பார்க்க முடிகிறது. மாறாத கர்த்தரிடத்து உண்டாகிற மாற்றங்கள் அன்புக்குரியது என்பதை நாம் அறிந்து, அன்பினுடைய தன்மையை வெளிப்படுத்துவதற்காக அப்படிப்பட்ட மாற்றங்களுக்காக கடந்து செல்கிறார். அவருடைய நீதியை நிலைநாட்டுவதற்காக அப்படிப்பட்ட மாற்றங்களுக்காக கடந்து செல்கிறார் என்பதை நான் அறிந்து, அவர் மீது விசுவாசம் வைத்து நாம் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக என்ன செய்ய வேண்டும்?
வர வேண்டும் என்பதை தேவன் அங்கே வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். யாத்ரா 32ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல சொல்றார் பாருங்க, அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சாரு, ஆனா என்ன செய்யற அப்படின்னு சொன்னா செய்ய மாட்டேன். என் ஜனங்கள் இப்ப இந்த சூழ்நிலையில இந்த காரியத்தை செய்ய வேண்டாம், நான் செய்யணும்னு நினைச்சேன் ஆனா நான் இப்ப செய்ய மாட்டேன். பாவம், அவங்க என்ன கேட்கறாங்க, மண்டாடுறாங்க, இப்ப நான் செய்ய மாட்டேன். மாறிட்டாரு, சொன்னாரு செய்ய மாட்டேன்ட்டாரு, மாறிடுவாரா? இவர் தெய்வன் அல்ல என்று நினைத்து விடாரு. என் தேவன் இப்படிப்பட்டவர் தான், அவர் மாறாதவர். அவர் எந்த நிலையிலும் தன்னை மாற்றத்துக்குள்ளாக நடத்தி செல்கிறவர் அல்ல. ஆனா இந்த பூமியிலே அவர் மாறுகிற ஒவ்வொரு செயல்பாடும் இந்த பூமியை ரட்சிப்பதற்காக, மீட்டுக் கொள்வதற்காக, நம்முடைய சமூகத்தில் கொண்டு வருவதற்காக, இங்க ஒரு ஆத்மாவை கூட அவர் இழக்க விரும்புவதில்லை. இந்த ஜெயருக்காக இந்த பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அழிப்பார். அதற்கு பின்னால நீதி இருக்கும், அதற்கு பின்னால் அன்பு இருக்கும். அழிந்த ஒவ்வொருவனுக்கு பின்னால என் தேவன் எடுத்த பிரயாசம், பரலோகத்துல போய் உட்கார்ந்து நான் விசாரிக்கும் பொழுது, அந்த கிரியைகளை பார்க்கும் பொழுது, ஆண்டவர் எவ்வளவு நீதியாய் செயல்பட்டிருக்கிறார், எவ்வளவு அன்பாய் செயல்பட்டிருக்கிறார். அவர் மாறாத கருத்து, அவர் அன்பு உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவருடைய பிரமாணம் ஒருபோதும் மாறாது என்கிற முடிவுக்கு நீங்கள் நானும் வருவோம். மாறாத கருத்து இப்படிப்பட்ட மாற்றங்களுக்காக கடந்து கொள்ளும்போது இவர் என்ன தெய்வம்னு நினைச்சிடக்கூடாது. இந்த வேதாகமத்தின் தேவன் இப்படிப்பட்ட தன்மை உடையவர் தான். எரேமியா 18:8 நான் வாசிக்கிறேன். நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். நான் சொல்லிட்டேன் ஒரு தீங்க உனக்கு அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு உடனே அவங்க திரும்பி, ஐயோ ஆண்டவரே நாங்க தப்பு செஞ்சுட்டாங்க, மன்னிச்சுங்க அப்படின்னு சொன்னா அவர் மனம் மாறுவாராம். ஐயோ இதை மனம் மாறுறாரு, இப்படிலாம் மனம் மாறப்படாது அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உலகத்தில் இருக்கிற தெய்வனை கற்று இருக்கிறீர்கள், வேதாகமத்தின் தேவனை அறியவில்லை. என் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் மாறாதவர் தான். அவர் எந்த மாற்றத்திற்குள்ளாக தன்னை மாற்றிக் கொள்கிறவர் அல்லதான். ஆனால் எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பூமியில அவருடைய சிருஷ்டிகளுக்காக, இந்த மனிதனுக்காக, அவனை ரட்சிக்க வேண்டும் என்கிற ஒரே உன்னத நோக்கத்திற்காக அவர் மாறுகிறதை பார்க்கிறோம். மாறாத கருத்து உங்களுக்காக எனக்காகவும் அநேக மாற்றங்களை செய்திருக்கிறார் அறியும் பொழுது இவர் சமூகத்திலே இவர் பாதடியில் விழுந்து கிடப்பதை தவிர வேற என்ன நான் செய்ய முடியும்? எனக்காக, என்னை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக, என்னை மீட்க வேண்டும் என்பதற்காக, என்னை அவர் சமூகத்துல கூட்டிட்டு போனதற்காக மாறாத கர்த்தர் அநேக மாற்றங்களுக்காக கடந்து செல்றாரு. அந்த மாற்றத்தை பார்த்துட்டு இந்த தெய்வத்துவத்தை குறைப்பட்டு சொல்லிடக்கூடாது. இவரை பார்த்தோ எனக்காக இவைகளெல்லாம் செய்கிற கர்த்தர் என்று சொல்லி ஒரு சமூகத்துல விழுந்து கிடக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். மாறுகிற கர்த்தரை நாம் பார்க்கிறோம். பரலோகத்துல யுத்தம் உண்டாயிற்று. சாத்தானுக்கு எதிராக பெரிய யுத்தம் உண்டாயிற்று. அவர் அங்கே சாத்தானும் அவனுடைய தூதர்களும் ஒன்றி சேர்ந்து பிதாவுக்கு முன்பாக நாங்கள் பலவந்தத்தினால இந்த பரலோகத்தை பிடிப்போம் என்று அறிக்கை செய்த பொழுது இந்த பரிசுத்த தூதர்கள் தனித்து நிற்கும் பொழுது எப்படி எதிர்ப்பது என்று சொல்லி அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிற நிலையிலே சாத்தானுடைய அந்த ஆக்ரோஷ சத்தத்தை கேட்டு, ஐயோ இதுல இவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, தேவனை எரித்து இவ்வளவு பயங்கரமாய் பேசுகிறாங்க என்று சொல்லி நினைத்திருக்கிற நேரத்துல இந்த பூமியிலே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் இரக்கம் காட்டுவது போல, ஆதியிலே அவருடைய சிற்சிகளுக்கு அன்பை காட்டுவதற்காக தெய்வத்துவத்துடைய ஸ்தானத்திலே குமாரனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டது போல இந்த தூதர்களுக்காக அவர் தூதர்களாய் மாறி மிகாவேலாய் மாறி அவர் யுத்தம் செய்த கருத்து. ஐயா நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவருங்க. அது எப்படி ஒரு தேவன் மிகாவேலாக முடியும்?
அந்த கேள்வியை எழுப்பக்கூடாது. என் தேவன் மாறாதவர். அவருடைய அன்பை நான் நிலைநாட்டுவதற்காக, அவருடைய நீதியை நிலைநாட்டுவதற்காக, அவருடைய சிற்சிகள் மத்தியில் அவருடைய தன்மையை வெளிப்படுத்துவதற்காக அவர் அநேக மாற்றங்களுக்காக கடந்து வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தேவனை ஆராதிக்கிறேன் என்பதை மறந்து விடக்கூடாது. பெரிய யுத்தம் உண்டாயிற்று. அந்த யுத்தத்தை குறித்து எழுதும் பொழுது ரெண்டு ஒரு சண்டை போடும் போது துன்மார்க்க தூதர்கள் கொஞ்சம் அப்படி பின்வாங்க அளவுக்கு சும்மா டக்குனு பூ அப்படி ஊதுன போறது இல்லை. உண்மையான யுத்தம் நடந்து அவர்களை போராடி அவர்கள் வெளியேற்றினார்கள். ஐயா, அந்த யுத்தத்திற்கு முன்பாக என் சாத்தான் எழுந்து நின்று பிதாவுக்கு முன்பாக அவன் வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் அங்கே நிஜமான சம்பவமாக இருந்தாலும் கூட என் தேவன் நீதிபரர். அவர் எப்பொழுதும் வெற்றி பெறுகிற கர்த்தர். சாத்தான் அவருக்கு விரோதமாய் கலகம் செய்தாலும் அவர் எப்பொழுதும் வெற்றி பெறுகிற கர்த்தர். பரலோகத்துல போய் துன்மார்க்க தூதர்களை விசாரிக்கும் பொழுது என் தேவன் நீதிபரர் என்பது வெளிப்படும். என் தேவன் அன்புள்ளவர் என்பது வெளிப்படும். நம்ம என்ன ஒரு காரியத்தை மனதுல வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, எந்த நிலையிலையும் இந்த மாதிரி மாற்றங்களை பார்க்கும் பொழுது மாறாதவர், எப்படியாவது இதை சரிபடுத்திடணும் அப்படின்னு சொல்லி வியாக்கியான செய்யறதுக்கு பிரயாசப்பட வேண்டியதில்லை. என் தேவன் மாறுகிறதை பார்க்கும் பொழுது, அவர் கோபப்படுவதை பார்க்கும் பொழுது, அவர் எரிச்சல் படுவதை பார்க்கும் பொழுது, அவர் என்னுடைய நாமம் எரிச்சல் உள்ளது என்று சொல்லும் பொழுது அதற்குரிய காரணத்தையும் எல்லா பின்னணிகளையும் ஆராயும் பொழுது என் தேவன் அவருடைய அன்பை நிலைநாட்டுவதற்காகவும் அவருடைய நீதியை வெளிப்படுத்துவதற்காகவும் இந்த பூமியின் மனிதனை மீட்பதற்காகவும் செய்கிற மாற்றங்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நான் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். மனம் மாறினாரா? அதுக்கு சம்பவம் இருக்கிறதா? அவர்களுக்கு ஒரு தீங்கை செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு மனம் மாறினாரா? யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுக்கு ஒரு விளக்கத்தை எழுதிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த பிரசங்கத்தெல்லாம் நான் கேட்கும் பொழுது. கேட்கக்கூடாதுன்னு நினைப்பேன். 2 பிரச்சனை இருக்கு. இந்த தவறுதாய் சொல்லப்படுகிற நம்ம மனதிலே தோன்றும் பொழுது இதை நம்ம என்னமோ சரியா சொல்ற மாதிரி நம்ம கிட்ட ஒரு பெருமை வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் வந்துடும். ஏன்னா கேட்கிற செய்தியில் இது தப்பு அது தப்பு நம்ம அதை சொல்லிட்டு இருந்தோம்னு சொன்னா அது இயல்பாகவே நமக்குள்ள என்ன வந்துரும்னு சொன்னா ஒரு பெருமையை உண்டாக்க வந்துடும், ஒரு பொறாமை உண்டாகிறது வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. அது தெரிஞ்ச பிறகு சொல்லாம போனா அந்த வியாக்கியானத்தின் மூலம் யாராவது ஒரு அழிந்து அது வாங்கிட்ட கேட்பேன்னு சொல்றாரு. இப்போ ஒரு காரியத்தை வெளிப்படும் போது ரொம்ப தியானமா இருக்க வேண்டியது. நான் ஆண்டவரே இதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நீங்க வெளிப்படுத்துறீங்க, மனசுல படுது, இது குறைபாடுகளா ஆயிடக்கூடாது, நான் பெருமையா என்னை யாரும் நினைச்சிடக்கூடாது, நானும் பெருமையா நினைச்சிடக்கூடாது, என்னை யாரும் தவறாகவும் நினைச்சிடக்கூடாது அந்த ஜாபத்தோட தான் சொல்றேன். சமீபத்தில் ஒரு பிரசங்கத்தை இதற்கு ஒரு வியாக்கியானம், மாறாத கருத்தர் இல்லையா? யோனாட்ட 40 நாள்ல பட்டணத்தை கவிழ்த்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ பட்டணம் அழியணும் இல்ல? அவர் மாறாத கர்த்தர், அவரடி மாறுவாரு. வாசுமா மறந்துடக்கூடாது. நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்து நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். ஆமென். நினிவே பட்டணம் அதுக்காக அவர் மாறாதவர் என்று நிரூபிப்பதற்காக இந்த கவிழ்க்கப்பட்டு போவோம் என்கிற வார்த்தைக்கு மூல பாஷையில போய் ஹஃபாக் என்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சு, ஹஃபாக் என்றது அப்படியே புரட்டி போடுவது. ஆண்டவர் பட்டணத்தை அழிப்பேன் என்று சொல்லவில்லை, 40 நாள்ல நினிவே பட்டணம் அப்படியே மாறி நிற்கும் என்று சொன்னார். அவர் சொன்னது போல நடந்தது. ஆனா இன்னொரு பக்கத்துல போய் உட்கார்ந்து ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா மண்டையில கிறுக்கு பிடிச்சிரும். ஏன்னா ஹஃபாக்ங்கிற வார்த்தைய அழிவுக்கு தான் ஒப்பிட்டு இருப்பார். அழிவு சொன்னாரா, மனம் திரும்புதலை சொன்னாரா? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 9:10 சொல்றாங்க பாருங்க, யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு, ஐயா யோனா பட்டணத்தார் தேவனை சரியா நினிவே பட்டணத்தார் தேவனை சரியா அறிந்திருந்தாங்க. சொல்லலாம் பாருங்க, யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு
மேல வாசம் தெரியுமா ஒரு வசனம்? மறந்துடக்கூடாது. நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இந்த வசனத்தை மிக தெளிவாய் அறிந்தவர்கள் தான் நினிவே பட்டணத்தார். சாதாரண ஜனங்கள் அல்ல. யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாது இருந்தார். எனக்கு அருமையான பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு தீங்கு பூமியில அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? இந்த திருச்சபை மனஸ்தாபப்படாதனால, இந்த திருச்சபை ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாய் ஊழியம் செய்ய தவறினதுனால, நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் உண்மையான விசுவாசத்தை காட்ட தவறினதுனால, நான் முழுமையாய் விசுவாசிக்கிறேன், நான் சரிபட வேண்டும் என்பதற்காக என் தேவன் போட்டு சாத்தான் செய்யறது செய்யட்டு பார்ப்போம் அப்படின்னு விட்டு இருக்கிற ஒரு சம்பவம். இன்னைக்கு எல்லாரும் கோவிட் போயிடணும்னு ஜெபம் பண்றோம். போயிடட்டும், நல்லது. ஆனா ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க, COVID-20 இன்னும் பயங்கரமாய் வரும். யானா ஆண்டவர் வருகிறதுக்கு முன்பாக அவருடைய ஜனங்களை சீர்படுத்த வேண்டியது மிக மிக முக்கியமான வேலையா இருக்கு. ஐயா, இந்த COVID-19 ஆண்டவரே நீங்க வந்துருங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. எங்க பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுங்க ஜெபம் பண்ணுங்க. சபையில உபவாசம் இருந்து பாவ அறிக்கை செய்து மண்டாடுங்கள். என் இயேசு வந்தாலும் ஒளி இந்த பாடியில் இருந்து நமக்கு விடுதலை இல்லை. இந்த கோவிட் போனா இன்னொரு கோவிட் இருக்கும், இந்த பூமி எதிர்ச்சி போனா இன்னொரு பூமி எதிர்ச்சி இருக்கும், இந்த பெருவெள்ளம் போனா இன்னொரு பெருவெள்ளம் இருக்கும். என் இயேசு வந்தால் மாத்திரம் இதெல்லாம் முடியும். அவர் மனம் மாறுவார். நம்ம எல்லாம் அவருடைய சமூகத்துல போய் நினிவே பட்டணத்தாரை போல மண்டியிட்டார். மாறாத கருத்து, ஆனால் அநேக மாற்றங்களுக்காக கடந்து செல்கிறத பார்க்கிறோம். அதுக்குள்ள அவருடைய அன்பு இருக்கு, அவருக்குள்ள ஒரு நீதி இருக்குது. அதை நிலைநாட்டுவதற்காக என்ன மாற்றத்தையும் அவர் செய்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இதை நான் புதிய காரியத்தை சொல்லுகிறேன். ஏசாயா 43:19. இப்பொழுதோ அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தார வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். Our God is a God of forming new things. புதிதாய் உண்டாக்குற கருத்து. அவர் மாறாதவர் என்று சொல்லி அப்படியே ஜடமாயிருக்கிற ஒரு கருத்தர் அல்ல. செய்தது போதும் என்று திருப்திப்படுகிற கருத்தர் அல்ல. அவர் புதிதாக தன்னுடைய வாழ்க்கையில அவர் செயல்படுத்துகிற கருத்து. நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, மாறாத கருத்து, ஆனால் புதிதை விரும்புகிற கருத்து, நியூ லைஃப், புதிய ஜீவனை விரும்புகிற கருத்து, பழையவைகள் ஒளிந்து போய் புதியது உருவாக வேண்டும் என்று விரும்புகிற கருத்து. அவர் புதிதை செய்யும் பொழுது இப்படிலாம் செய்யறாரு கேட்கக்கூடாது. அவர் மாறாத கர்த்தர் தான். அவர் எப்பொழுதும் ஒரே நிலையில் இருக்கிற கர்த்தர் தான். அவருடைய குணம் மாறாது, அவருடைய நீதி மாறாது. ஆனா அந்த குணத்தையும் நீதியும் நிலைநாட்டுவதற்கு எதை செய்யனாலும் செய்வார் என் கருத்து. 1500 பேரை வெட்டி போடுவார். எகிப்து தேசத்தை நிர்மலம் பண்ணுவார். ஒரு ஜல பிரயத்தினால் அழைத்து துன்மார்க்கனை அழிக்கும் நடத்த அழிப்பார். ஆயினும் ஒரு அன்புள்ளவர், அவர் மாறாதவர், அவர் நீதி நிலை நிற்கும். அவருடைய காரியம் எப்பொழுதும் ஆதி முதல் அந்தம் வரைக்கும் வெற்றியுள்ளதாக இருக்கும். எனக்கு என்னுடைய பிள்ளைகளே, மாறாதவர் ஆயினும் மாற்றங்களுக்காக கடந்து செல்கிறார். அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவருடைய சிற்சிகளிடத்துல அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காகவும்
அவருடைய அன்பை நிலைநாட்டுவதற்காகவும் அவருடைய நீதியினுடைய மகத்துவத்தை சொல்லிக் கொடுப்பதற்காகவும் என் தேவன் மாறுகிறாருங்க. அன்பான தேவன் கோபப்படுறார், அன்பான தேவன் எரிச்சல் படுறார், அன்பான தேவன் கொலை சொல்றாரு. அதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாம் அந்த ஒன்னே ஒண்ணு, அன்பு. எவ்வளவு பெரிய மாற்றத்தை எடுக்கிறார் தெரியுமா? மாறாத கர்த்தர் எவ்வளவு பெரிய மாற்றத்துக்குள்ள கடந்து வருவார் தெரியுமா? நீங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7வது 8 வாசிக்கும் பொழுது, அவர் தேவனுடைய குமாரன், தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடிய பொருளாக இல்லாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். நீ போய் பார்க்கும்போது ஆவரணத்துல அவர் மனுஷனாக வெளிப்பட்டிருப்பதை நீ பார்க்க முடியும். மனுஷ ரூபம் கொண்டு வெளிப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். ஐயா, இந்த மாற்றங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கு அவருடைய அன்பையும் அவருடைய நீதியையும் வெளிப்படுத்துவதற்கும் நிலைநாட்டுவதற்கு தானே தவிர வேற ஒண்ணு இல்லை. இங்க ஒரு மாற்றத்துக்குள்ள கடந்து வருகிறார் என் தேவன். இந்த பாடு உள்ள மனுஷனுடைய சாயலை எடுக்கும்படிக்க பெரிய ஒரு மாற்றம். அவர் இந்த மாற்றம் என்பது நடிப்பல்ல, வேஷமல்ல, நித்தியமாய் என் குமாரன், தேவனுடைய குமாரன் என்னன்னு இருக்க போற மனுஷனா தான் இருக்க போற. உங்களை என்னை போலதான் இருக்க போற. நான் அவர் மாறிட்டாரு, நான் அவரை தொழுது கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் மாறிட்டாரு, அவர் இந்த தேவனில சொல்ல முடியாது. He is a God who takes a chance to reveal his love to us. அவருடைய அன்பையும் அவருடைய நீதியையும் நிலைநாட்டுவதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் இப்படி மாற்றங்களுக்காக கடந்து சொல்லுகிறார். என்ன ஒரு அன்பான தேவன் இல்லையா? என்ன ஒரு மேன்மையான தேவன் இல்லையா? நான் என்ன செய்யறேன்? இந்த அன்பான தேவனே அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக, அவருடைய நீதியை நிலைநாட்டுவதற்காக அநேக மாற்றங்களுக்காக கடந்து வந்திருக்கும் பொழுது எனக்கு அருமையான பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக, இந்த தேவனுடைய நீதி நிலைநாட்டப்படுவதற்காக உங்களுடைய பிடிவாதத்திலிருந்து மாறி இருக்கீங்களா? இல்ல ஒரு செட் பிரின்சிபல் வச்சுக்கிட்டு, ஒரு கொள்கை வச்சுக்கிட்டு, ஒரு கோட்பாடு வச்சுக்கிட்டு இதுலதான் நாங்க நிற்போம், இதெல்லாம் நாங்க மாறலாம் மாட்டோம். அதை வெளிப்படுத்தும் போது, அதை செயல்படுத்தும் போது தேவனுடைய அன்பு தூஷிக்கப்படுகிறது, தேவனுடைய நீதி அவமாக்கப்படுகிறது. ஆனாலும் நாங்க இதுலதான் நிற்போம் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா இருக்கீங்களா? ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு ஆலயத்துல ஒரு சகோதரி எப்ப போனாலும் சிலட்டு பழக்கம் இருக்கும், எந்த அந்த பழக்கம் உண்டு. போனா ஒவ்வொரு வாரமும் எந்த இடத்துல உட்காரணுமோ அதுல போய் கரெக்டா உட்காரணும். எத்தனை அந்த பழக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி அவங்களும் ஒரு பெஞ்சில அந்த ஓரமா உட்கார்ந்தே பழகி இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு விசேஷ கூட்டம் ஏற்பாடு பண்ண முடியும். அப்போ வெளியில இருந்துலாம் வர்றாங்க. இவங்க கோயிலுக்கு வர கொஞ்சம் பிந்திச்சு, ஆனா அந்த இடத்துல வேற ஒருத்தர் வந்து உட்கார வச்சாங்க. நான் எப்படி மாறுவேன்? வாரம் அந்த இடத்துலதான் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். எலும்பு அங்க தள்ளிப்போ, இது நான் உட்கார்ற இடம். ஐயா, என் தேவன் செய்கிற மாற்றத்தை பாருங்க. எதையாவது விட்டு கொடுக்கிறோமா? எந்த மாற்றத்துக்குள்ள ஏன் சுயநலம், அதுல ஒரு இருமாப்பு, ஒரு பிடிவு. ஐயா, அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கும் அவருடைய அந்த நீதியை நிலைநாட்டுவதற்கும் நான் இந்த பூமியில எதை விட வேண்டுமோ அவ்வளவு விடுவோம். அவர் விட்டிருக்கிறாரு. உங்களை என்ன ரட்சிப்பதற்காக ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறார். இதை விழுந்து போன மனிதனுடைய சாயல் அவர் எடுத்து இருக்கிறார். நான் என்ன செய்யறேன்? எனக்கு அருமையான பிள்ளைகளை, மாறாத கர்த்தர் ஆயிரம் அநேக மாற்றங்களுக்காக கடந்து செல்கிறார். இந்த மாற்றங்கள் அவருடைய அன்பையும் நீதியும் நிலைநாட்டுவதற்கு தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும். ஐயா, உங்க பள்ளிக்கூடத்துல பிரின்சிபல் இருக்கும், கொள்கை இருக்கும், உங்க சபையில கோட்பாடுகள் இருக்கும், வழி நெறிமுறைகள் இருக்கும். ஆனால் அன்பு வெளிப்படாதபடி அவை தடையாய் இருக்கும். ஆனால் நீங்க மாறி வர வேண்டும். மாற மாட்டேன் அப்படி இருந்தா நீங்க பிசாசா இருப்பீர்கள். என் தேவன் அவர் வரும்பொழுது ஒரு ராஜ்யத்தை சொந்தித்துக் கொள்வோம். கர்த்தர் இந்த பாக்கியத்தை நமக்கு தருவாராங்க. ஆமென்.
ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். மாறாதவர் மாறாதவர் அப்படிங்கிற தலைப்பில் அவருடைய மாற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லி மிக அழகாக ஒரு காரியத்தை பார்த்தோம். நம்ம பாவங்களை விட்டு நம்ம விலகும் பொழுது நமக்கு செய்ய இருக்கிற தீங்கை ஆண்டவர் அந்த தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு அவர் மாறுகிறார், மாற்றங்களை உண்டாக்குகிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஆகவே அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஒருபொழுதும் அவரை நம்ம விட்டு விலகிவிடாதபடிக்கு அவரோடு கூட நாம் இருப்போம். நம்ம யாரும் இருந்தபடியே தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவர் தாமே நம்ம நடத்த போகிறார். விசேஷமாக ஜெயிக்கிறவங்க நமக்கு இந்த ஜெபத்தை எடுப்பாங்க. நம்ம எல்லோருமே கேட்ட சத்தியத்தை ஒரு நாளும் விட்டுறக்கூடாது. இதன்படி நடக்கும். அவங்க சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்களே, இந்த ஜூமை விட்டு நம்ம அடுத்த ஜூமுக்கு போகும்போது இதை மறந்து கூட சத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆகவே இதை நம்ம மனதில் வைத்து தொடர்ந்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஜெபத்துக்கு கிடைச்சிருவோம். ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் சோஸ்தரிக்கிறோம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய நாமத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு சொல்லித் தருகிறீர். உம் நன்றியோட நாங்கள் துதிக்கிறோம். இந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் அது கிரியேட் செய்து உங்களுடைய குணத்தை வெளிப்படுத்த கர்த்தர் எங்களை வழிநடத்த ஒரு சமூகத்தை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய இருதயத்திலே இவைகள் பதிந்திருந்து அதை அசைவாடி ஆண்டவருடைய வாழ்க்கையில அதை அவர்கள் செய்வதற்கு கர்த்தர் உறுதுணையாய் இருக்கும் சமூகத்தை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் நேச பிதாவே, பாவிகளாக எங்கள் மீது இரக்கமாயிருங்க. குறைபாடுகள் உண்டு ஆண்டவரே, பலவீனங்கள் உண்டு தகப்பனே. நீர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்திருப்பதனால மூலமாய் பரலோகத்தின் தேவனை பிதா என்று அழைக்கக்கூடிய பெரிய பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருப்பதனால உம்முடைய பலி எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரிக்கிறதுக்கு வல்லமை உள்ளதாக இருப்பதனால நாங்கள் தைரியமாய் கிருபாசனத்திலே வந்திருக்கிறோம். எங்களை அங்கீகரிக்க வேண்டும். எங்களுடைய பாவங்களை நீர் மன்னிக்க வேண்டும். எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. காலம் கடைசி என்பதை முழுமையாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம். பாடு உள்ள உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. மிகவும் பாரமான உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய வருகை மாத்திரமே இதற்கு விடுதலை தகப்பனே. விசேஷ உலகம் எங்கும் எடுத்து செல்லப்பட வேண்டும். நாங்கள் உறுதுணையான உணர்வடைய வேண்டும். உம்முடைய வழியில நான் கடந்து வர வேண்டும். எங்களை முழுமையாக நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரை, பாதுகாத்துக் கொள்ளும், அரவணைத்தலும், முடிவு மற்றும் எங்களை ரட்சித்து நாங்கள் ஒருவரும் ஜீவன் தப்பி விடாதபடி பிழைத்தவர்களாக எங்கள் கிறிஸ்துவனுடைய சமூகத்தில் நித்தியமாய் காணப்பட்டு அவரை ஆராதிக்கக்கூடிய பெரிய ஸ்லாக்கியத்தை எங்கள் தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் அன்பு மிகுந்த பரமபிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர்கள் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென். ஆமென். ஆமென்.